இந்த கருகமணியோட பிரச்சனை ரொம்ப பெருசா போய்கிட்டு இருக்குது. உங்க எல்லாருக்குமே தெரியும். நான் நேத்து ஒரு நைட்டு ஒரு கனவு கண்டேன். அவங்க அம்மா அப்பா கனவுல சொன்னது ஒரே விஷயம், அவன் எந்த சிக்கந்தர் மலையில வேண்டி பிறந்தானோ அதே சிக்கந்தர் மலைக்கு போய் நீங்க 2 பேருமே உங்க மனசார நீங்க நிக்கா பண்ணிக்கங்க, அதுக்கு நாங்க 2 பேருமே உங்களுக்கு முழு சம்மதமும் முழு ஆசீர்வாதமும் நாங்க கொடுக்கறோம். ஏன் அப்படின்னா அவன் இந்த அளவுக்கு இருக்கிறான், இந்த அளவுக்கு நல்லபடியா கடைசி வரைக்கும் என் மையன் இன்னும் இன்ஷால்லா 100 வயசு வரைக்கும் இருக்கணும்னா அதுக்கு நீ தான் சூர்யா இருக்கணும். அவன் ஓ மேலதான் ரொம்ப அன்பு பாசமா இருக்கான். எனக்கு தேவை என் புள்ள நல்லா இருக்கணும். 100 வயசு வரைக்கும் அவன் நல்ல ஆயுசு கெட்டி அவன் நல்லா இருக்கணும். நீ தான் அவனை பாத்துக்க முடியும்னு சொல்லிதான் கனவுல சொல்லிட்டு போனாங்க. எங்க அப்பா இவ கனவுல சொன்னாராம், மருமகளுக்கு உனக்கு 10 பவுன் செயின் என் மையன் வாங்கி தருவேன், தாலியை கட்டுவேன் அப்படின்னு சொல்லி இவளுக்கு சொன்னாராம் எங்க அப்பா. என்ன பீலா விடுறா பத்தீங்களா? எங்க அப்பாவை நீ முன்ன பின்ன பார்த்துருக்கியா, இல்லை எங்க அப்பாவோட வாய்ஸ் எப்படி இருக்குன்னா உனக்கு தெரியுமா? எங்க அப்பா கருப்பா சிகப்பா நெட்டையா குட்டையா ஏதாவது உனக்கு தெரியுமா? எங்க அப்பாவே கனவுல சொன்னாலும் உனக்கு ஒரு பைசாவுக்கு இனிமேல் குண்டுமணி தங்கம் வாங்கி தர போறது கிடையாது. மூடிக்கிட்டு நீ உன் டோக்கனை மூடிக்கிட்டு சும்மா இரு, முகரைய பாரு. எங்க அப்பா சொன்னாராம், இவ அப்படியே என்ன நடிக்கிறீங்க, ஆளாளுக்கு குறுப்பா நடிக்க கிளம்பிட்டீங்களா? நீ ஒரு பக்கம் நடிக்கிற, அவ ஒரு பக்கம் நடிக்கிற, அங்கிட்டு ஒருத்தி உட்காந்துருக்க அந்த செட்டப் கிளவிங்கிறவ அவ ஒரு பக்கம் உட்காந்துக்கிட்டு ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிஷமும் உனக்காகவே செதுக்குறேங்கிற. இப்போத்தான் ஒவ்வொரு செங்கலாக வைக்கிறாளா எடுவட்டவ. எல்லா பேரும் ஏண்டி என்னை ஏன் தாலி ஆக்கிறதுக்கு வர்றீங்க இளவெடுத்தவளுகளா? முகரைய பாருங்க, ஆளும் மண்டையும். இதிலிருந்து என்ன பண்ணுது, பூரா பேர் என்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாளுங்கன்னு தெரியுது. சுமியாவது நான் சூர்யா கூட இருக்கேன், அவளுக்கு கருகமணி வாங்கி தர போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கோபத்தில் இருக்கானே வச்சுக்கிருவான். இந்த இவளுக்கு என்ன இளவெடுத்தவளுக்கு 3 நாளாக ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்ல, என் வயிறு என்னத்துக்காகும்? ஒரு மனுஷனை சரி வாங்க கருகமணியை கூட அப்புறம் பார்த்துக்கிறலாங்க, இப்போதைக்கு தேவை உங்கள் உடல்நலம் முக்கியம், சுகர் மாத்திரை எல்லாமே அங்கே கிடக்கு அப்படியே. நான் மாத்திரை போட்டு 3 நாள் ஆச்சு. எந்த ஒரு சுகர் மாத்திரையோ பிபி மாத்திரையோ இல்லை எந்த மாத்திரையுமே நான் போடலை. ஆக என் உடல் நிலை மேலே அக்கறை இருந்தால் வீட்டுக்கு வாங்கங்க, அந்த மாத்திரைகளை எல்லாம் போடுங்க, இல்லை எடுத்துகிட்டு போங்க, இல்லை ஈசு மயங்கிட்ட கொடுத்து விட்றேன் வாங்கி சாப்பிட்றீங்களா? ஒரு வார்த்தை கேட்க மாட்டேங்கிற. அப்போ என் மேலே இவளுக்கு அக்கறை இருக்கா? தங்கம் வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னால் அக்கறையாக நேரம் நான் தங்க மாத்திரம் சரிப்பா உனக்கு நான் கருகமணி செஞ்சு போட்டுறேப்பா, வாப்பா உனக்கு தாலி வாங்கி தர்றேன்னு சொல்லியிருந்தா மாத்திரம் தாங்க நேரத்துக்கு என்னை எழுப்பி கை கால் அமுக்கிறதும், சுடு தண்ணி வச்சு ஒத்தடம் கொடுக்கறதும், நெஞ்சில குஞ்சிலாம் ஒத்தடம் கொடுக்கறதும், மாத்திரை என்ன வேலைக்கு நானே எந்திரிச்சு மாத்திரை போட போனாலும் படுங்க 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 அப்படின்னு சொல்லி படுக்க போட்டு வாயில மாத்திரையை போட்டு வாயில் அப்படியே முடக்கும் தண்ணியை ஊற்றி அவ்வளோ தூரம் பார்க்குறவ 3 நாளா இந்த கருகமணி பிரச்சனை ஓடுது. மாத்திரையாவது எடுத்துகிட்டு போங்க, இல்லை வாங்கங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது கூப்பிடலாம்ல. அவள் கூப்பிட்டா நான் தான் போகலை. காரணம் என்னன்னா அங்கே போனதுக்கப்புறம் என்னை தூக்கி போட்டு மிதிச்சானா யார் பொறுப்பு? அதனால தான் நான் போகிறதுக்கும் பயமாக இருக்குது. சத்தியம் வாங்கிட்டு தான் போகணும். ஆனரோசம் இருக்கிறவன் அந்த வீட்டு வாசப்படியை மிதிப்பானா? நான் மிதிக்க தயாராகவே கிடையாது. உண்மையிலே சொல்கிறேன், கருகமணியாவை வேணாம் நீங்கள் வீட்டுக்கு வாங்கச்சுக்கா, உங்கள் கூட நான் சண்டை போட மாட்டேன், இது பாண்டிமுனி மேலே சத்தியம் அப்படின்னு சொல்லி சொன்னாதான் நான் அந்த வீட்டுக்கே நான் போவேன். எனக்கு நீ தாலியை கட்டு, எனக்கு நீ கருகமணியை போடு, என்னை நீ கொண்டு போய் அதை பண்ணு இதை பண்ணுன்னா அது வேலைக்கே ஆகாது. எல்லாத்துக்கும் ஒரு நேரங்காலம் இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு இது இருக்கு. ரைட்டா? நினைக்கிறது எல்லாமே நடந்துராது. ரைட்டா? நீயா கருகமணியோட என் கழுத்துல கட்டுற, ஏன்னா இத நீ சொன்னதுதான், நான் உன்னை கட்டாயப்படுத்தி போட சொல்ல கிடையாது. நீயா உன் மனசோட சம்மதத்தோட விருப்பப்பட்டு நீயா கருகமணி போட்டால் 5 பவுனோட முடிஞ்சு போச்சு. அப்படி இல்ல அப்படின்னா 10 பவுன் செயினோட தாலி, இப்ப சுமிங்கிறவதான் கருகமணி போட்டேன் இதுக்காண்டி பொட்டு வைக்காம இருக்காளா, பூ வைக்காம இருக்கா. அடுத்து இன்னொரு விஷயம் நீ சொல்ற, என்ன சொல்ற, அவளோட தாலி பாக்கியம் என்னை காப்பாத்துச்சு, அவளோட தாலி பாக்கியம் காப்பாத்துச்சுங்கிறிய. அவ எங்க முதல்ல உனக்கு கருகமணி போட்டு இந்த மக்கள் யாரா ஒருத்தனாவது அந்த கருகமணி பார்த்தாங்களா? முதல்ல நீ கருகமணி கட்டினியா? 2வது என் குடும்பம் என் பசங்கன்னு சொல்ற. சரி ரைட்டு, உன் பசங்க உன் குடும்பம் தான். நீ 3 புள்ள பத்த கல்யாணம் பண்ணி நிக்கிற மாதிரி ஒரு போட்டோ ரைட்டு, அடுத்து 3 புள்ள கையோட நிக்கிற மாதிரி ஒரு போட்டோ ரைட்டு. ஏன் சீமந்தம் பண்ணவே இல்லையா? ஆஸ்பத்திரியில குழந்தைய தூக்கி வச்ச மாதிரி ஒரு போட்டா கூட இல்லையா? சரி, ஒரு புள்ள நின்னுகிட்டு இருந்தா கூட ஒரு புள்ள கை குழந்தையா இருக்காதா? வருஷத்துக்கு ஒரு புள்ள தானே. அப்ப ஒரு வயசுல ஒரு குழந்தை இருக்கும் போது, 2வது ஒரு குழந்தை தூக்கி வச்சிருக்கும் போது, 3வது ஒரு குழந்தை எப்படி வச்சாலுமே வயிற்றுல மாசமா இருப்பாங்களா இல்லையா? ஏன் இந்த போட்டோல எந்த போட்டோவுமே உங்ககிட்ட இல்ல? ஊன்னா ஜமாத்துக்கு வா, ஊன்னா ஜமாத்துக்கு வா, ஊன்னா ஜமாத்துக்கு வா. என்ன நேத்தா நீ கல்யாணம் முடிச்சு வந்தியா? அப்படியே ஒரு விஷயம் ஒண்ணு நோண்ட ஆரம்பிச்சாங்கன்னா அதை அப்படியே மாத்தி டகால்ட்டி பண்ணி 2 பேருமே வேற மாதிரி போறீங்களா? அது எப்படி?
ஏங்க கல்யாணம் பண்ணி எப்படி ஒரு 20-30 வருஷம் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், கல்யாணம் பண்ணி முக்காடு போட்ட மாதிரி போட்டோ எடுத்திருக்க. சரி, ஏன் உங்க இதுல தலைச்ச பிள்ளைக்கு சீமந்தம் பண்ணி இருப்பாங்கல்ல, சொல்லுங்க. அப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா நானா முஸ்லீம் கல்யாணத்துக்குலாம் போயிருக்கேன், வீடியோ எடுப்பாங்க, போட்டோ எடுப்பாங்க. ஆனா அதை எடுக்க மாட்டாங்க. போட்டோ வீடியோ இஸ்லாத்துல எடுக்க மாட்டாங்க, அது எனக்கு தெரியும். ஆனா நீ போட்டோ வீடியோ எல்லாம் போட்டோ எடுத்திருக்கல. சரி, ஏன் சீமந்த போட்ட மாதிரி ஒரு போட்டோ கூட உன்ட்ட இல்ல? கை குழந்தை இருக்கிற மாதிரி ஏன் ஒரு போட்டோ கூட இல்ல? ஒரு பிள்ளை ஒரு 3 வயசுனால அடுத்த பிள்ளைக்கு ஒரு 2 வயசு, அடுத்த பிள்ளைக்கு ஒரு 1 வயசு இப்படி இருந்திருக்கணும்ல. இல்ல வயிற்றுல ஒரு பிள்ளை நான் இருந்திருக்கணும். இந்த போட்டோ எதுவுமே இல்லாம சரி அத கூட விடு, உன் பொண்டாட்டிங்கிறதுக்கான ஆதாரம் இருக்கும்ல, காமி. அதை தானே கேக்குறாங்க, ஆதாரத்தை காமி. பொண்டாட்டிங்கிறீங்க ஏன் கேக்குறாங்க கேள்வி அப்படின்னா, நல்லா தெரிஞ்சுக்கணும். எந்த ஒரு கட்டின பொண்டாட்டியுமே போய் கூத்தியா கூட வாழ்றதுக்கு சம்மதிக்க மாட்டான். ரெண்டாவது கூத்தியாக்கெல்லாம் பண்றதுக்கு சம்மதிக்க மாட்டான். ரெண்டாவது தான் பொண்டாட்டி இவ்வளவு பேர்கிட்ட பழகி இவ்வளவு ஆடியோ இவ்வளவு அவுத்து போட்ட வீடியோ, நான் டெய்லியும் சொல்லுவேன், இவ்வளவு அவுத்து போட்ட போட்டோவை பார்த்தோம் நீ விட்டுக்கிட்டு இருக்கிறிய. அப்ப நீ புருஷனா இருந்தா எப்படி ஒரு பொண்டாட்டி இவ்வளவு தப்பு செய்யறதுக்கு நீ துணையா நிப்ப? ரெண்டாவது நீ உள்ளூருக்குள்ளறைய கூத்தியாங்கிறவளுக்கு, நீ தான் சொன்ன கூத்தியாங்கிறவளுக்கு முட்டு செய்ய ஒரு பொண்டாட்டி எப்படி சம்மதிப்பா? பொண்டாட்டி தான் கூத்தியாக்கிட்ட இருந்து சண்டை போட்டு புருஷனை மீட்டெடுக்க போராடணும். ஆனா இவ எங்கிட்ட போய் தோறடா, எங்கிட்ட ஏன் ரூட் கிளியர் ஆனா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னே துரத்தி இங்க விட்டுவிட்டு அப்படியே அங்க போனா அப்படியே இத்தனை நாள் போட்ட ஷார்ட்ஸுக்கும் இந்த பாண்டிச்சேரி போனா அப்படியே ரியாக்ஷனே நீங்க பாத்திருக்கீங்களா? இதே பாண்டிச்சேரி போகும்போதான் கேட்டா அப்படியே உதயான்னு போட்டாதான் சிக்காபாய் மயங்கி அப்படியே வருவாராம். அப்படியே சரி, வேற எதுலயும் மயக்கலையா? உன்னைய மயக்கன்னு நினைச்சா எதுல வேணாலும் ஒண்ணுமே இல்ல, 2 வார்த்தை அன்பா பேசினாலே போதுமே. நான் செஞ்சதெல்லாம் தப்பு தாங்க, இனிமே கரெக்டா இருக்காங்க, நீங்க அவளுக்கு ஏதோ செய்யலங்கிறீங்க, ஏதோ உன்னை முடிச்சு விட்டு சீக்கிரம் வாங்கன்னு புருஷனை மீட்டு எடுக்கிறதுக்கு தான் ஒரு பொம்பளை போராடணும். சரியா? என்ன மாதிரி ரகடான பொம்பளையா இருந்தா தூக்கி போட்டு 4 மிதி நோனி மிதிச்சு எடுத்துட்டு வந்துருவேன் நான், புரியுதா? ஆனா உனக்கு இவங்க 2 பேரும் எப்படி தெரியுமா? இவரு புடிச்ச வாழ்க்கை இங்கிட்டு வாழணும், அவ புடிச்ச வாழ்க்கைய அங்கிட்டு வாழணும். ஆனா மக்கள் பாக்குறதுக்கு நாங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி, நாங்க 2 பேரும் வாழ்றதுக்கு சூர்யா விட மாட்டேங்கிறா, பிளாக்மெயில் பண்றா, என்னை மிரட்டுறா, உருட்டுறா. நீங்களே நாயத்தை சொல்லுங்க, அவங்க வீட்டுக்கு போகாம வராம இருக்காரா? இந்த பையன் ஜெயிலுக்கு போனப்ப அந்த காசு லட்சக்கணக்கில் செலவழிக்காம இருக்காரா? இல்ல அவங்க அம்மா வீட்டுக்கு வீடியோ போடாம இருக்காரா? என்ன மிரட்டுறேன் சொல்லுங்க, என்ன மிரட்ட முடியும்? சரி, ஒரு ஆம்பளை மிரட்டி ஒரு பொம்பளை வச்சு வாழ முடியுமா? இல்ல ஒரு பொம்பளை ஆம்பளை மிரட்ட முடியுமா? நான் ஒரு ஆம்பளை பொம்பளை என்னை மிரட்டினா நான் மிரடுவேனா? இல்ல என்ன நீ அதிகாரம் பண்ணா பண்ணுவேனா? நானா என மனசாட்சிக்கு ஒருத்தனுக்கு கட்டுப்பட்டு வாழணுமேங்கிறனால கட்டுப்பட்டு நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன், புரியுதா? கரெக்டா பாருங்க, இங்க இருக்கும் போதெல்லாம் ஒரு மாதிரி ரீல்ஸ் போடுவான், பாண்டிச்சேரி போன உடனே ஒரு மாதிரி ரீல்ஸ் போடுவான். அந்த 2 ரீல்ஸ் நீங்க இப்ப போய் பாருங்களேன். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? நான் உனக்கு சேலஞ்ச் விட்டு சொல்றேன், சவால் விட்டு சொல்றேன், அடுத்த வாட்டி கையெழுத்து போடும்போது நீ கூட்டிட்டு போத பையல, சரியா? நீ போ, அவளை பார்க்க கூடாது. முதல் நாளே நீ என்ன பண்ற, இங்க இருந்து வீட்டுல போய் அங்க போய் நைட்டு படுத்து தூங்கு. காலையில எந்திரிச்சோ இல்ல அவனை என்ன பண்ற, டே நீ கிளம்பாதடா, நான் நைட்டு நம்ம 2 பேரும் பஸ் ஏறி, ஏன்னா அவர் அந்த சோம்பேறித்தனம் பார்க்க மாட்டாரு, நைட்டு பஸ் ஏறி காலைல போலாம், அடுத்த வாட்டி நீ போகாத, நான் கூட்டிட்டு போறேன், நீ சொல்லிப்பாரு. சரி நீங்க கூட்டிட்டு போங்க, இந்த வாட்டி கையெழுத்து போடன்னு சொல்லி அவ சொல்லிட்டானா நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். ஏங்க ஒரு பொம்பளை ஊர்ல இருந்து ஒரு 2 மணி நேரம் இல்ல, ஒரு 3 மணி நேரம் கூட அந்த குழந்தை பிள்ளைய பார்த்து அவனுக்கு ஏதாவது செஞ்சு கொடுத்து பார்த்து வச்சுட்டு கூட போயிருந்திருக்கலாம், மத்தியானம் கூட போயிருந்திருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆனா நைட்டு 10 மணிக்கு பஸ் ஏறினா காலை 5 மணிக்கு பாண்டிச்சேரி, ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுத்தா கூட 10:30க்கு தான் கையெழுத்துட்டான்னு. அப்ப ஒரு 10 மணிக்கு சேஷன் 10:15 போனா கூட அங்க ஒரு 15 நிமிஷம் தான், 5 நிமிஷம் இருக்க போது போனா கூட போதும் கையெழுத்து. ஏன்னா 5 நிமிஷம் முன்னையும் போக கூடாது, 5 நிமிஷம் பின்னையும் போக கூடாது. 10:30 அப்படிங்கும் போது அது ஏன் உன்னை கழட்டி விட்டு இவ்வளவு வேகமா போறா? அங்க போனதுக்கு பின்னாடி ஏன் பாட்டெல்லாம் ஒரு வித்தியாசமா வருது? என்னடா இப்படி? 2வது மக்களை இன்னொன்னு சொல்லிட்டேன், 5 பவுன் கருகமணி போட்டால் உனக்கு நல்லது, அப்படி இல்லனா 10 பவுன் தாலியை நான் ஆர்டர் கொடுப்பேன், புரியுதா? ஏன் கொடுப்பேன்னு பாக்குறியா? உனக்கு வேணும், நான் நிரந்தரமா வேணும்னா அந்த 10 பவுனும் தாலியோ கருகமணியை நீ போட்டா உனக்கு நான் சொந்தம், இல்லனா 10 பவுன் செயின் ஆர்டர் கொடுத்து அதை தாலியா செய்ய சொல்லி பாலவிநாயகமே என் கழுத்துல போடுற மாதிரி பண்ணிடுவேன் நான். இத்தனை நாள் அந்த தாலி போட்டு நீ பாக்கல, இல்ல பாலவிநாயகத்தையே கட்ட சொல்லிடுவேன். புருஷன் தான் அவன், எவ்வளவு கேள்வி கேட்க முடியாது, சரியா? உன் கூட நான் வாழும்போது உனக்கு பொண்டாட்டியா நான் வேணும்னு நினைச்சினா நீ கருகமணியை நீ போடு, இல்லனா செயினா செஞ்சு அவன் வெறும்பயிலா இருந்தாலும் கூட அவன் கழுத்துல போட்டாலே அவன் தாலியா, அவன் போட்டாலும் போடணும், நான் தாலி போட்டாலே நான் அவனுக்கு பொண்டாட்டிதான். பிரிஞ்சு வாழ்ந்தால் நீ எப்படி சொல்ற? அவன் என்ன பண்ணிட்டு வந்தாலும் ஏது பண்ணிட்டு வந்தாலும் பொண்டாட்டிங்கிறீல, அதே மாதிரி அவன் யாரு கூட வாழ்ந்தாலும் எப்பேற்பட்டவங்க கூட வாழ்ந்தாலும் அவன் பொண்டாட்டிதான், சரியா?